நமது தமிழகத்தில் இதோ வருகிறார் வெற்றி வேட்பாளர் வருகிறார். வெற்றி வேட்பாளரை ஆதரித்து நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் என்று குக்கர் சின்னத்திற்கு தமது தமிழகத்தில் அமைந்திட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இதே வருகை வருகிறார். இது வெறும் சின்னம் அல்ல, ஏழை எளிய மக்களின் எண்ணம் என்பதை சொல்லி, பிரஷர் குக்கர் சின்னமே நமது எண்ணம் என்பதை சொல்லி குக்கர் சின்னத்தில் கொடுத்து நமது வெற்றி வேட்பாளர் கேட்டுக் கொள்கிறோம். விளங்கக்கூடிய விவசாயம் தலைப்பிடவும் விவசாய மக்களுக்கு ஆண்டுக்கு 3 முறை மத்திய அரசு வழங்கும் பல வெற்றி சலுகைகள் விவசாய மக்களுக்கு நேரடியாக சென்று செல்வதற்காகவும் நாம் பிரஷர் குக்கர் சின்னம். எனவே நல்ல ஆதரவு வழங்கிட நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். கிடைக்கிற நாம் வாக்களிக்க வேண்டிய தலைமையோடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மறந்தும் இருந்து விடாது உறுதி செய்கிற நமது ஓட்டப்பிராரம் தொகுதி செலுத்த மக்கள் செல்வ புறத்தில் வாக்கு முழுமனதாக வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். அனைத்து ரேஷன் அட்டைதாரருக்கும் மாதம் ரூபாய் 2000 கிடைக்கிற ஓட்டப்பிராரம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். விவசாயிகளுக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் தேர்தல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். நன்றிகள். வாக்காளர் பொதுமக்கள் அனைவரும் நாம் வாக்களிக்க வேண்டிய சிலையில் பொருட்கள் வாங்கும் போது நிலவக்கூடிய கைரேகை பிரச்சனைக்கு அறுவடை பிரச்சனையை முற்றிலுமாக சரி செய்து தருவேன் என உறுதியளித்து, அதாவது திருச்சி வழங்கப்படும் வெற்றிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி அவர்கள், திரு ஆர் சுந்தரராஜ் அவர்கள். இதோ ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவோடு, நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராதரவோடும் பிஜேபியின் பேராதரவோடும் நம்மளுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியின் ஆதரவோடு நான் இங்கே சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். இந்த நம்முடைய பகுதியில் பஸ் ஸ்டாப் மற்றும் குடிநீர் பிரச்சனை, ரேஷன் கடை, இந்த அடிப்படை தேவைகளை நிச்சயமாக செய்து தருவேன். சாலை வசதி, போக்குவரத்து மற்றும் தெரு விளக்குகளையும் நான் சரி செய்து தருவேன். உள்ளூர் வேட்பாளரே, உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற முப்புலிவெட்டி கிராமத்தை சேர்ந்தவன். அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் எளிமையாக எங்களை அணுகிவிடலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு காரியமாக ஒன்று ஒன்றா உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் செஞ்சு தரோம். அதே மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்டில் மது கலாச்சாரம் அதிகமாகிட்டு, கஞ்சா கலாச்சாரங்கள் அதிகமாகிட்டு, நம்ம பெண்கள் நம்ம பிள்ளைகள்லாம் வெளியே போக முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு வேணும். காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த ஆட்சியாளர்கள். அதனால் இதெல்லாம் அம்மாவுடைய ஆட்சி. எல்லாரும் மனசில் இருக்கிறது அந்த அம்மா இருந்தால் இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்டலாம் இருக்கும். அதனால் அந்த அம்மாவுடைய ஆட்சி வரணும். அந்த அம்மாவுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கோம். நீங்கள் அந்த அம்மாவை வாழ வச்ச தாய்மார்கள் நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அம்மாவுடைய ஆட்சி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்குனாங்க. அதே நேரத்தில் மகளிருக்கு தகுதி இருக்கான்னு கேட்டுட்டாங்க. அது கிடைக்கவே இல்லை. இப்போ
அது நம்முடைய அம்மா ஆட்சி மீண்டு வரும்போது 2000 ரூபாய் மாத தொகையை ஊக்கத்தொகையை தர்றாங்க. அதே மாதிரி கரும தொகையை 10,000 ரூபாய் தர்றாங்க. நமக்கு அரிசி ரேஷன் கடையில் பருப்பும் ஆயிலும் தர்றாங்க. 3 சிலிண்டர்கள் வருடத்துக்கு மானியமாக தர்றாங்க. விலை மானியத்தில் ஸ்கூட்டர்கள் தர்றாங்க. 10,000 ரூபாய் கருணை தொகையை கொடுக்குறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. இப்படி நிறைய திட்டங்கள் அம்மா திட்டங்கள் இருக்கு. அதனால ஒரு அரசு இணக்கமாக இருந்தால் தான் எந்த திட்டங்களும் செயல்பட முடியும். இப்போ 100 நாள் வேலைக்கு போனீங்கன்னா போயிருப்பீங்க, அதில் இப்போ ரொம்ப கம்மியாக வேலை வச்சுருப்பாங்க, கேட்டால் பண்டுகள்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மத்திய மாநில அரசுகள் நம்ம இணக்கமாக இணைஞ்சி 150 நாள் ஆக்கி நமக்கு நிச்சயமாக முழு நேரம் வேலைகளையும் கொடுத்து முழுவதுமாக வேலைகளை கொடுத்து நம்முடைய சம்பளத்தை வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் நம்மளுடைய இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த விதமும் யோசனை இல்லாமல் அம்மா ஆட்சி, அம்மாவுடைய வாய்ப்புக்கு நீங்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சிக்கு நீங்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் 5ஆம் நம்பரில் இருக்குது, குக்கர் சின்னம். நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் உதவியாக இருப்போம். எல்லா காரியங்களையும் நம்மளுடைய தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே படிப்படியாக உங்களுக்கு நிச்சயமாக செஞ்சு தருவோம். சரியா? வேற என்ன இருந்தால் சொல்லுங்க. ஆமாம், நிச்சயமாக எல்லாருமே வாக்களிங்க. நீங்கள் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா பணிகளையும் நாங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அம்மாவின் சின்னம். நீங்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை அளித்து அதிகமான வாக்கு வெற்றி பெற செய்ய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.